இங்க இல்ல. எங்கடா போய் தொலைஞ்சா? தெரியலடா. வா. ஏய் வா. என்னடா புவி? வா. ஏய் வா இங்க இங்க வா. டேய் அவ தப்பிச்சிட போறாடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எதுக்குடா தேடணும்? அவ எங்கேயும் போக முடியாது. நம்மளை தேடி தானா வருவா. அங்க பாரு. அனு அங்க நிக்கிறாடா. போடுறா போன. போடுறா போன. அவளை இங்க வரவே. ஏய் ஐயோ வேண்டாம். அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. வாங்க வாங்க. எங்கடி ஓடுற? எங்களே அலைய வைக்கிற. தப்பிச்சு போவா பாக்குறேன். ஏய் சொல்றது கேளுடா. ஏய் ப்ளீஸ் டா. நான் சொல்றது கேளுடா. அவளை நான் பாத்துக்கிறேன். சரிடா. ஏய் அனு. அக்கா. அனு சீக்கிரம் ஓடிடா அனு. அக்கா. அக்கா ஓடி போய்டா அனு. அக்கா நான் வரேன். ஓடி போ. அவளுக்கு வண்டியில போடு. வண்டியில சீக்கிரம் ஏறு ஏறு. ஏய் விடுடா. ஏய் என்னாச்சு அனு? அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஏன் நீ அவங்கள மட்டும் தனியா விட்ட? ஐயோ முதல்ல கார் எடுங்க. சரி ஏறு ஏறு. இப்ப நான் வரேன்னு சொல்றேன்ல, எனக்கு எங்க அக்காவை காப்பாத்தணும் அவ்வளவுதான். எங்க வரணும்னு சொல்லு. அப்ப வா. உனக்கு 12 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ நான் சொல்ற இடத்துக்கு வரணும். ஐயோ எங்க வரணும்னு சொல்லு புவி. சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், அங்க வந்ததுக்கு அப்புறம் நீ நடந்துதான் வரணும். நீ இங்க வந்துட்டேன்னா உங்க அக்காவை ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆனா நீ வரல, உங்க அக்காவை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், நான் வரேன் தனியா வரேன். ஓகேவா? அக்கா எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். சரி, நான் எதுவும் பண்ணல. நீ இப்ப கிளம்புனாதான் வந்து சரியா இருக்கும். அங்கிருந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வர சரியா இருக்கும். நான் போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்ல. சீக்கிரம் வந்துரு. சரி நான் வரேன். மறுபடியும் சொல்றேன், நீ மட்டும்தான் வரணும். நான் தான் சொல்றேன்ல, நான் மட்டும்தான் வருவேன், கவலைப்படாத. ஹே ராஜி. ஐயோ அக்கா. அம்மா பேசுறேன்டா. அம்மா என்னடா புவி, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னம்மா, அவ அங்க வந்துட்டாளா? நீ இப்படி பண்ணா அவ வேற எங்கடா போவா? என்ன இப்படி பண்ணாளுகள்ல, நான் என்ன அவங்க வீட்டுக்கு போனேன்? வேண்டாம் புவி, அவளை விட்டுடா ப்ளீஸ். உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், விட்டுடா. மாமா நீ இதுல தலையிடாத. இது எங்க பிரச்சனை, நாங்க தீர்த்துக்கிறோம்.
வேணாண்டா புவி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நீ வா, உனக்கு நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பழைய மாதிரி ஆக்கிறேன்டா. நான் அப்படிதான் திட்டம் போட்டிருந்தேன். எப்போ நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சோ, இதுக்கு மேலே எந்த சர்ஜரி எனக்கு வேணாம். நான் செத்ததாவே இருக்கட்டும். நீ எனக்கு காரியம் பண்ணிடு. அடுத்த ஜென்மத்துல உனக்கு புள்ளையா பிறக்க வாய்ப்பு கொடு. அப்பவாத நான் நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன். டேய் சொன்ன கேளுடா. இங்க பாருமா, இந்த ஜென்மத்து கடனை இந்த ஜென்மத்திலே நான் முடிச்சிடுறேன். என்னை எரிச்சு என் முகத்தை கறி கட்டாக்கன அவளுகளை கறி கட்டாக்காம விட மாட்டேன். புவி புவி, போதும், பஞ்சாயத்து பேசுனது போதும். ஒழுங்கு மரியாதை அவளை அனுப்பி வைங்க. நான் சொன்ன நேரத்துக்கு வரலனா லட்சுமி முதல்ல எரிவா. சொல்லி வச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். போய் போய். டேய், அவளை எழுதிட்டு போய் கார்ல ஏத்துறா. சரிடா வா. சரி வாங்க எல்லாரும் போலாம். டேய் கமல், நானும் வரேன்டா. அக்கா நீ வேணாக்கா. டேய், அவ வரணும். அவன் ஏடா கூடமா எதாவது பண்றதுக்குள்ள தடுக்கிறதுக்கு ஒரே வழி ராஜி தான். அவன் அம்மா தான் அவனோட வீக்னஸ். இவ வர்றது நல்லது. வரட்டும், போலாம். சரி வாங்க போலாம். வாங்க போங்க. சீக்கிரம் வாங்க. ஓ ராஜி, லக்ஷ்மி ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா? போன ஃபாஸ்டா போன. சார் இந்த இடம் தான் சொன்னானா சார்? இங்க இருந்து 100 மீட்டர்ல தான் அவன் சொன்ன இடம் இருக்கு. நாம எல்லாரும் அங்க போக கூடாது. நாம போனா புவி வரமாட்டான். அனு நீ முன்னால போ, நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பின்னால போலாம். டேய், அனு அங்க போய் புவி வரேன்னா என்னடா பண்றது? அதனால முதல்ல ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ், மாமா சொல்றது கரெக்ட் தான். அனு ஃபோன் பண்ணு. என்னாச்சு? திரும்ப ட்ரை பண்ணு. காலே போகல. போகலையா? சிக்னல் வேற வீக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் லக்ஷ்மி உயிருக்கு ஆபத்து. அவன் வர மாதிரியும் தெரியல, ஃபோனும் பண்ணல. இப்ப என்னதான் பண்றது? நாம தான் அவனை தேடி போகணும். அப்ப உடனே போலாம். ஒரு நிமிஷம். அனு முதல்ல போகட்டும், நாம அவளை ஃபாலோ பண்ணி பின்னால போலாம். அனு முதல்ல சிக்னல் வந்துருச்சான்னு பாரு. இல்ல சார், சிக்னல் இன்னும் வரல. சரி சரி, நீ முன்னால போ, நாங்க பின்னாலே ஃபாலோ பண்றோம். ஜாக்கிரதை. தைரியமா போமா.